சரி. அன்பினிய சோர்வுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த நாளினை நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 656 நேற்று 556 இன்றைக்கு 656 இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது. மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து யோகாசன பயிற்சி பொருட்கள் தினக்கவி 10 மணிக்கு குடும்பங்கோலியம் 11 மணிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடன் வருகின்றார் டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. அது பார்த்திருப்பீர்கள், உறவுகள் பக்கத்தில் இணைத்திருக்கின்றேன். ஆகவே மிக முக்கியமான ஒரு டாபிக்கோடு பேச வருகின்றார். எல்லோருக்கும் பலருக்கு பல பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காலகட்டங்களில். ஆகவே உங்கள் பக்கம் உள்ள கேள்விகளை அந்த நிறைவு நேரம் வரைக்கும் காத்திருக்காமல் சரியாக 1 மணி நேரம் தான் நான் அதனை இனிமேல் அவருக்கும் அங்கு ஆஸ்திரேலியா நேரப்படி அவருக்கும் இரவாகிவிடும். இரவு என்ன, இரவு தான் லேட் ஆகிவிடும். ஆகவே தயவு செய்து அந்த 1 மணி நேரத்துக்குள் உங்கள் கேள்விகளை தயவு செய்து வந்து இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டபடி. வணக்கம் தமிழ் இருக்கா, வாங்கோ எல்லோருக்கும் வணக்கம். உற்சாக வணக்கம் பாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். திரை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தொடர் 2080 பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் என்று புதன் தினமாகும். இன்று திருகவை புனித டொமினிக் சாவியோ அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான இறை மக்களே, ஆவியை நாம் வரவேற்று பாடுவோம். தூய ஆவியே அன்பின் மன்னிக்கோ உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் அன்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்பிவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்பிவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கே உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். வாழ்த்துலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: நானே உண்மையான திராட்சை கொடி, என் தந்தையே பயிரிடுபவர். என் கிளைகளில் கனி கொடாது எக்கிளையையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் கிளையையோ மிகுந்த கனிதரும்படி கழித்து விடுவார். நான் உங்களுக்கு கூறிய வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கின்றீர்கள். நான் உங்களில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள். கிளையானது திராட்சை கொடியில் நிலைத்திருந்தால் அன்றி தானாக கனிதர முடியாது. அவ்வாறே நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் அன்றி கனிதர முடியாது. நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். ஏனெனில் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னுள் நிலைத்திராவிட்டால்
கிளையைப் போல் வெட்டி எறியப்பட்டு உலர்ந்து போவான். அக்கிளைகளை ஒன்று சேர்த்து நெருப்பில் போட்டு சுட்டரிப்பார்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை என்றார். இதுவே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, உண்மையான திராட்சை கொடி நானே, என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகளை அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். அதை நட்டு வளர்ப்பவர் என் தந்தையே என்கின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தியிலே. இரண்டாவதாக கூறுவது கடைசியாக, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்கின்றார். இரண்டு விடயங்களை பற்றி இயேசு இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு அறிய தருகின்றார். ஆகவே இறைவன் படைத்த பரலோக தந்தை எம்மை படைத்து இந்த உலகத்திலே தம்மை அறிந்து நேசித்து சேவிக்கவும் அதனால் மோட்சத்தை அடையவும். ஆகவே மோட்சத்தை அடைவதற்குத்தான் வழிதான் என்ன? கடவுளுடைய கட்டளைகளை, அவர் அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடித்து இந்த உலகத்திலே நாம் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் என்று சொல்லி சொன்னால் அதுவேதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதுதான் கிறிஸ்தவ ஒளியின் வாழ்வு. அதுதான் இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு ஒளியாக உயிர்த்தெழுந்து இயேசு தந்த அந்த அரும் காட்சியும் அந்த அரும் பெரும் கொடையுமாகும். ஆகவே அன்பான உறவுகளை நாம் சிந்திக்க வேண்டிய எவ்வளவோ இந்த வாழ்க்கையிலே இருக்கின்றது. இயேசு கூறுகின்றார், அதாவது கிளைகள் கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். உண்மையான திராட்சை கொடி நானே. ஆகவே நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இணைந்து இருக்கின்றீர்கள் என்கின்றார். ஆகவே அவர் கூறிய அந்த வார்த்தைகள், அவர் அந்த இதிலே கடந்து வந்த அந்த 33 வருட காலத்திலும் அவர் செய்த அற்புதங்கள், புதுமைகள், பசித்தவர்க்கு உணவளித்து பாய்ந்து அந்த நேரத்திலே தன்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த புதுமைகளை புரிந்த, குருடருக்கு பார்வை அளித்து, செவிடருக்கு காது கேட்க கொடுத்து, அப்போ ஊமைகள் பேச பண்ணி, நோயிற்றோரை குணமாக்கி, பேய்களை ஓட்டி எவ்வளவு புதுமைகளை அந்த நாளிலே செய்திருந்தார். ஆகவேதான் அந்த புதுமைகளின் ஊடாக நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டாலும், என் வார்த்தைகளை விசுவாசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் செயல்களையாவது நம்புங்கள் என்று சொல்லி தம் சீடருக்கு கூறுகின்றார். ஆகவே அன்பான உறவுகளை, இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் நாம் கிறிஸ்துவுடன் இணைந்து வாழ்வது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று மொழிகின்றார் இயேசு. கிளைகள் தானாக கனியை தர முடியாது, அவை கொடியோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்களாக வாழ விரும்பும் எவரும் கிறிஸ்துவுடன் ஒன்றித்து இருக்க வேண்டும், ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். இயேசுவுடன் இணைந்து வாழவில்லை என்றால் நாமும் பலன் தராத கிளைகள் போல தரைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவோம். சீடத்துவ வாழ்வின் சிறப்பு என்பது நம் கனிகள் தந்து வாழ்வில் அடங்கி இருக்கிறது. நீதி, அன்பு, மகிழ்ச்சி, நீதி, சமத்துவம் ஆகிய பண்புகளை பின்பற்ற வேண்டும். கனிதரும் வாழ்வுதான் விண்ணக தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. இணைப்பு ஊடகங்கள் பெருகிவிட்ட காலத்தில் நாம் வாழுகின்றோம். உறவுகள் வளர்வதற்கு இணைப்புகள் தேவைப்படுகின்றன. நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் கூறுகிறார். நமது வாழ்வின் மையமாக இருப்பவர் இயேசு. எனவே கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் பலன் கொடுப்பவர்களாக வாழ்வதற்கு இயேசுவோடு இணைந்திருப்பது அவசியம். நமது வாழ்விற்கு தேவையான ஆற்றலை, அறிவை அவரிடமிருந்து நான் பெற வேண்டும். நாம் பயன்படுத்தும் மின்விளக்குகள், விசிறிகள் போன்றவை மின்சாரத்தை கடத்தும் கம்பிகளோடு இணைந்திருக்கும் போதுதான் செயல்படுகின்றன. இணைப்பு துண்டிக்கப்படும் போது அவை செயலிழந்து விடுகின்றன, விளக்கம் அணைந்து விடுகிறது. அதே போல இயேசுவோடு இணைந்திருக்கும் போதுதான் நாம் பலன் கொடுப்பவர்களாக மாறுகின்றோம். இயேசு நம்மோடு இணைந்திருக்கின்றார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என அழைப்பு விடுக்கின்றார். மின்சாரம் இருந்தாலும் மின்விளக்குகள் எரியாமல் இணைப்பை துண்டிக்க வாய்ப்பிருந்ததைப் போல இயேசு நம்மோடு இணைந்து இருந்தாலும் நமது பாவங்களால், தீச்செயல்களால் அந்த இணைப்பில் இருந்து நம்மை துண்டித்துக் கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. தவறி விடுகின்றோம். எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்விலே நாம் இணைந்திருந்தாலும் கூட அந்த சாத்தானின் சோதனைகளில் சிக்கொண்டு பாவத்திலே மூழ்கி எமது அந்த இணைப்பை துண்டித்து விடுகின்றோம். ஆகவே
நாம் எவ்வாறு உள்ளோம்? இயேசுவோடு உள்ள இணைப்பில் தொடர்ந்து இருந்து பலன் கொடுப்பவர்களாக உள்ளோமா? அல்லது பாவங்களால் தீச்செயல்களால் இணைப்பிலிருந்து விடுபவர்களாக தரித்தெறியப்படும் அந்த கிளைகள் போல இருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே வினாவாக கேட்டு இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு சிறப்பு மாதத்தில் பொன்சொருணை போகுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேறு பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த மரித்து உயிர்த்து வந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தோப்பாளினி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் மதைய உற்சாகத்தை சோதரி மிக்க நன்றி சோதரி. அப்படி சோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபமாக எடுத்துக்கொண்டு சகோதரி லண்டனிலிருந்து கரைப்பட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தொழிலக்கம் 799 என்று சொல்லிக்கொண்டு பழமை போல பரிசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 9-20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் யோவானை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இது நேற்று வரை. அவர்களுக்கு யோவான் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவருக்கு கொடுக்க கடவர், ஆகாரத்தை உடையவரும் அப்படியே செய்ய கடவர் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து யோவானை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யோவான், உங்களுக்கு கட்டளையிடுகிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றார். போர்ச்சேவகரும் யோவானை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்ச்சாட்சி குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றார். யோவானை குறித்து இவர்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணங்கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். வேறு அநேக புத்திமதிகளையும் அவர் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தார். காற்பங்கு தேசாதிபதியுமாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்களின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தார். தொடங்கி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.
திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், நாம் கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், நாம் கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நாம் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். ஆமென். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார், முதிர் வயதானாலும் பலத்தோடு வாழ செய்வார், பசுமையாய் வாழ செய்வார். இயேசு பசுமையாய் வாழ செய்வார். அன்பான தகப்பனே, மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு தகப்பனுக்கு, தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினவன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வலித்துக் கொண்டிருப்பதற்காம் கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே, சோத்திரன் நன்றி தகப்பனே. அற்றின் ராஜா, திருமண மந்தத்தில் இணைய முடியாமல் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எசப்பா கூடிய சீக்கிரத்தில் அந்த வரங்களை கொடுத்து நினைச்சு வச்சு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த பெற்றோர்களுக்கு அப்பா கண்ணீரை துடையுங்க ஏசப்பா, துடையுங்க தகப்பனே, துடையுங்க ராஜா, துடையுங்க. கூடிய சீக்கிரத்தில் நினைச்சு வச்சு ஆசீர்வதிங்க ராஜா. உலகங்களை பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க ராஜா. கோடி நன்றி ராஜ். கண்ணீரை துடைக்கிறதுக்காக கோடி நன்றி ராஜ். சோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜ். வெற்றி தகப்பனே, உலகள ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. ஓர்மங்க எல்லா தேசங்களாக எல்லா தேசங்களை நிரந்தர சமாதானத்தை கொண்டு வழி எடுத்துங்க ராஜா. அதுக்கு பொறுப்பான அதிகாரிகளோடு பேசுங்க ராஜா. ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. இருந்த சமாதானத்தை கொண்டு வண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி கொண்ட பொறுமைக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே. சோத்திரம் நன்றி தகப்பனே. மற்றும் ராஜா, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை அனுநாடி பாதுகாப்பாக எடுத்தவன்னு சொல்லி இயேசுராயனுடன் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். பாடன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று ஏசாயா அதிகாரம் 43 இறைவசனம் 18-19. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார். நாம் கடந்த காலங்களில் சில தவறுகளை, பெரிய தவறுகளை, சிறிய தவறுகளை செய்திருக்கலாம். எங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு நாம் தவறுகளை செய்திருக்கலாம், பெற்றவர்களுக்கு தவறுகளை செய்திருக்கலாம்.
அதே போல் அயலவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் தவறுகளை செய்வோம். அந்த தவறை நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. மாறாக அந்த தவறைக்காக மன்னிப்பு கேட்டு அந்த தவறு நடக்காதவாறு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இயேசு எங்களுக்கு கூறுவது இதுவே, தவறு மேல் நீ பாவத்தின் மேல் நீ பாவம் செய்யாதே என்று இயேசு எங்களுக்கு கூறுகின்றார். நாங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல்தான் நாம் எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் மனம் திறந்து மன்னிப்பு கேட்க மறக்கக்கூடாது. மன்னிப்பு என்பது ஒரு பெரிய வார்த்தை. அந்த மன்னிப்பால் சில பேருடைய மனம் விலகி போகும். நாம் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிப்பதால், மற்றவர்களை எங்களை மன்னிப்பதால் நிறைய சமுதாய மாற்றங்கள் நிகழக்கூடும். நாம் மன்னிப்பு கேட்பது பெரிய காரியமாக நினைத்து நாங்கள் அந்த மன்னிப்பை கேட்காம விட்டால் காலத்திற்கும் எங்களுடைய கடைசி காலத்திற்கும் கூடி அந்த தவறுகளை மன்னிக்க முடியாது. இறைவன் எங்களுடைய பாவத்திற்காகத்தான் இந்த உலகை மனிதனாக உருவெடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சாவை விட்டார். சிலுவையில் தனது உயிரை விட்டார். நாங்களும் எங்களுடைய பாவங்களை இறைவன் பாதத்தில் ஒப்படைத்து இனிவரும் காலங்களில் நாங்கள் மற்றவர்களிடம் மன்னிப்பை கேட்பதோ அல்லாவிட்டால் நாங்கள் அவர்களிடம் சென்று பேசுவதையோ மறுக்காமல் நாங்கள் செய்ய இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவுடைய வணக்க மாதம், அந்த வணக்க மாதத்தில் நாங்கள் சிறு சிறு நன்மைகளை செய்து அன்னை மரியா இயேசுவுக்கு எப்படி சீடத்தியாக இருந்தாலும் அதே போல் நாமும் இயேசுவுக்கு சீடத்தியாக இருந்து இயேசுவின் வார்த்தைகளை பரப்பவும் வார்த்தையின்படி வாழவும் அன்னை மரியாவிடம் வேண்டி நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நற்செயல்களை புரிய, செபம் செய்ய, வயோதிபர், இளைஞர்கள், யுவதிகள், இளம் பிள்ளைகள், பெரியவர்கள், வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் வயோதிபத்தால் துன்பப்படுபவர்களுக்காக அன்னை மரியாவுடன் வேண்டி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணியவர்களுக்கும் வணக்கம், கவுனர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேவையற்ற சுமைகள். நமக்கு இலக்கு தெளிவாக இருந்தாலும் நாம் சரியான பாதையில் இருந்தாலும் நம் உடலில் உள்ளத்திலும் சுமை இருந்தது என்றால் நாம் நம் இலக்கை எளிதில் அடைய இயலாது. அவசியமானதை தவிர வேற எதையும் நாம் சுமக்க கூடாது. தங்கள் நம்பிக்கையாளர் தேவையற்ற பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நாம் வேற வழியில் செல்லாமல் அதை சுமக்காமல் இருப்போமாக. இன்று நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளுகின்றோம்? பிரச்சனை மற்றவர்களுக்கென்று நினைக்கும் பொழுது அதை ஏற்கும் பொறுப்புணர்வு நமக்கு இருக்கின்றதா? பொறுப்புணர்வு கூட நமக்கு ஆற்றல் கூடும். நம் ஆற்றல் கூட பிரச்சனைகள் எளிதாக தீர்க்கப்படும். நாம் பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தேவையற்ற சுமைகளை சுமந்து கொள்ளாமல் வாழ்வோமாக. இறைவனின் சித்தம் மாறியும் வகையை அம்மா கற்றுத்தார். இறைவனின் வார்த்தைக்கு பணியும் முறையை மையே சொல்லித்தாரும். அம்மா கற்றுத்தாரும். மரியே சொல்லித்தாரும். அம்மா கற்றுத்தாரும். மரியே சொல்லித்தாரும். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். ராஜினி அன்போட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1996 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இணைந்திருத்தல் தேவையற்றது என்று கூறி திரியும் இந்த சமுதாயத்திற்கு என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு சொல்வது ஏற்புடையதாக இருக்குமா? இயேசுவின் இணைந்திருப்பு யாரோடு, எப்படி, எதற்காக என்ற ஆழ்ந்த கேள்வியை எழுப்புகின்றது. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். இயேசுவின் மறு உருவாதலின் பின்புலத்தில் இருந்து நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இணைப்பு என்பதற்காகத்தான் திராட்சை செடி கனி உவமை வாயிலாக எடுத்து கூறுகின்றார். இயேசு தன்னை திராட்சை செடியாக வர்ணித்து காட்டுகின்றார். எதற்காக இணைந்திருக்க வேண்டுமென்ற நோக்கம் வேண்டும், இல்லையெனில் அது சுமையாக மாறிவிடும். இயேசுவின் நோக்கம் நாம் அனைவருமே புதுவாழ்வு பெற்று திகழ வேண்டும் என்பதே. அதனால்தான் நாம் அனைவரும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். நாம் எல்லோருடனும் இணைவதின் வழியாக கடவுளுடன் இணைந்திருக்கின்றோமா? மற்றவர்களும் கடவுளோடு இணைய தூண்டுதலாக இருக்கின்றோமா? மே மாதத்தில் நாங்கள் தேவதாயாரின் நினைவுகளோடு அவை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே அன்னை மரியா நமக்கெல்லாம் ஒரு எதிர்நோக்கின் தாயாக இருந்து நமக்கு அடைக்கலமாக, அன்பாக, அரவணைப்பாக, பாசமாக, பாதுகாப்பாக, பரிந்துரையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். தாயே மரியே, தஞ்சம் நீரே என்று நாம் தினமும் தேவ அன்னையை புகழ்ந்து பாடி செபமாலை செவித்து வருகின்றோம். நம் தாய் மரியன்னை மன்னக மீட்பரின் மாண்புயர் அன்னையாக, ஆழ்கடலில் பயணிப்பவர்களுக்கு ஓர் விண்மீனாக, வானகம் ஆளும் விண்ணக அரசியாக, இறைவனுக்கே அன்னையாக, வியாகுல தாயாக திகழ்கின்றார். அருள்மிக பெற்ற நம் அன்னையின் சிறப்பை கூறிய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜோன் போல் அவர்கள், மரியா அருள்மிக பெற்றவர் என்பது அவர் முழுமையாக தெய்வீக அன்பினால், எல்லா நன்மைத்தனங்களால், முழுமையான எழிலினால், முற்றும் புனிதத்தால் நிறைந்திருந்தார் என்று விளக்கம் தருகின்றார். வாழ்க்கையின் வழிப்பயணிகளான நமக்கு கடவுளின் கண்களில் விலையேற பெற்ற மீட்பின் திட்டத்துக்கு வழியமைக்க கடவுள் முன்குறித்த விடியற்கால விண்மீன்தான் அன்னை மரியா. அனைத்துலகோரின் நம்பிக்கையாகவும் விடியலின் எதிர்நோக்காகவும் இருக்கும் நம் தேவ அன்னையை நாம் சுபமாலை என்னும் புகழ்மாலை சாற்றி வாழ்த்துவோம். அன்னை மரி நம் அனைவருக்கும் புது விடியல் தருவாராக. இயற்கையின் சீற்றமும் போர்களும் போதையும் நோய்களும் ஒளிந்திடணும், மாந்தர்கள் வேதனை தீர்ந்து இங்கே மகிழ்வுடன் வாழ்ந்திடணும். அன்னையே உம்மை இறந்து வேண்டுகின்றோம், அருள் புரியும் அம்மா. தாயே மடுமாதா எமக்கபயம் நீரே அம்மா. தாயே எங்களின் காவலி நீயே, உருகி உருகி அழைத்தோ உம்மை, உருகி உருகி அழைத்தோ. நீர் பிள்ளைகளே என்று அழைக்கும் குரல் எம் காதில் கேட்கின்றது. நாம் அம்மா என்றோடி வந்தோம், நாமும் அன்பை நாடி வந்தோம். தாயே என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் இந்த சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும்.
நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி இந்த உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் செபித்து எல்லோருக்கும் இறைவனின் அன்னையாகிய மடுமரி மாதாவும் எல்லோருக்கும் நல்ல நலமான வாழ்வை அளிக்க வேண்டும். இந்த உலக மாந்தர் அனைவரும் நிம்மதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவரைய வாணி முகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நியூஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை வந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் ஸ்கிரிப்ட் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குரியபடி வாணி தொடருங்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்ப யோகா எல்லாம் செய்யறத விட்டாச்சு போல தமிழக்கா. இல்ல, இன்று செய்கிறேன். சரி, அப்படியே நிக்க வேணும், நில்லுங்க. ஆ, நேரம் 8:37 நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். தமிழக பாருங்க, இல்லைண்டா எண்ணி அனுப்பி